ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் யூனிட் எக்ஸசைஸ் 1 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் 9th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து f of x, g of x கொடுத்துட்டு ஃபைண்டுன்னு சொல்லி 2 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து g of 1/2, இன்னொன்று வந்து g of f of x. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? g of 1/2ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஸோ இந்த g 1/2ங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு நம்ம g of x ஓட வேல்யூ வந்து x minus 2/3. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? g of 1/2. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1/2 இருக்கா? அப்போ இதை எடுத்துகிட்டு போய் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக 1/2 minus 2 divided by 3 இப்படி வந்துடுச்சு. இப்போ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பக்கமும் 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் அப்போ இப்படி வரும் 1 மைனஸ் அது வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைடு இப்படி பண்ணுறோம். அப்போ மொத்தமாக ஒரு 3 இருக்குது. ஸோ g ஆஃப் இங்கே ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால கீழே டினாமினேட்டர் 2 போட்டுக்கலாம். 1 மைனஸ் 2 2s are 4. கீழே வந்து என்ன இருக்குது? 3 இருக்குது. இது என்னது ஆக்சுவலாக 1/3. அதை நம்ம இந்த சைடு பக்கத்தில் போட்டுக்கலாம். இது வந்து 1/3ங்கிறத நம்ம தனியாக எழுதுகிறோம், அவ்வளோதான். 1 minus 4 என்னது? minus 3/2 into 1/3. ஸோ 3யும் 3யும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஆன்சர் g of minus 1/2ன்னு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அகெயின் இப்போ ஃபஸ்ட்டு g of 1/2 வந்து எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணாமல் அதே மாதிரி g of minus 1/2 அப்போ minus 1/2 எடுத்துகிட்டு போய் இதே எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ g of minus 1/2ல் ஃபஸ்ட்டு minus 1/2 minus 2 divided by 3. ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி பண்ணீங்க? அதே மாதிரி தான். இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை அண்ட் இது பண்ணுவீங்க. ஓகேப்பா? -1 minus 2 2s are 4. ரெண்டுத்துக்குமே இப்போ 2 வந்து டினாமினேட்டர் ஆகிடுச்சு. இது அப்போ தான் மாதிரி தான் 1/3 இருக்கா? அப்போ இது வந்து 1/3ன்னு போட்டுக்கலாம். இது என்னது? -5/2 into 1/3. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? -5/6. ஓகேவா? -5/6. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? g of 1/2ஓட ஆன்சர் வந்துட்டு -5/6 தான் இதோட ஆன்சர். ஸோ நம்ம இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க? ரைட் g of fx in its simplest form அப்படி சொல்கிறாங்க. ஸோ g of f of x இது நம்ம எப்பயும் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு f of x ஓட வேல்யூ எழுதிக்கலாம். 6x plus 8. ஸோ g of x ஓட வேல்யூ வந்து x minus 2/3. நம்மளுக்கு இங்கே g of என்ன இருக்குது? 6x plus 8 இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். 6x plus 8 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னா 6x plus 8 எக்ஸுக்கு மட்டும்தான். அடுத்து -2 எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. -2 divided by 3 இருக்கு. 6x plus 6/3. இது வந்து 6 காமனாக இருக்கா? 6ஐ மட்டும் வெளியே எடுத்துடலாம். இப்போ x plus 1 divided by 3. 1 3s are 3, 2 3s are 6. அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து g of f of x ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து இதுதான், 2 into x plus 1. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ரைட் டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு கேட்டுட்டு f of 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றெல்லாம் பண்ணலாம். ஸோ டொமைன் கேட்டாங்களே, நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்துருக்கோம்ல. டொமைனா என்னது? இந்த எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா x -9 இருக்குது. ஸோ இதில் 9 போட்டிங்கன்னா என்ன வரும்? 9 minus 9 இப்போ வந்து போட்டு பாருங்கள். இப்போ வந்து f of மேலே வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கீழே 9 minus 9 ஆகிடும். அப்போ என்ன வரும்? 18 plus 1 divided by 0. டினாமினேட்டரில் 0 வரலாமா? வரக்கூடாதா? அப்போ ஆனால் மற்ற எந்த வேல்யூஸ் வேணாலும் வந்துக்கலாம். ஏன்னா ரியல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டாங்க, நெகட்டிவில் கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு 9 மட்டும்தான் வரக்கூடாது, மற்றது எல்லாமே வரலாம். அப்போ இதோட டொமைன் எப்படி இருக்கும்? நம்ம வந்து எல்லா ரியல் நம்பர்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் 9. ஓகேவா? இதுதான் இதோட டொமைன்.
இது எப்படி எழுதுறோம்னு புரிஞ்சுச்சா? எல்லா ரியல் நம்பர்ஸுமே வரலாம் எக்ஸப்ட் 9. ஏன்னா 9 போட்டால் நம்மளுக்கு டினாமினேட்டரில் 0 வருது, அதனால நம்ம 9 மட்டும் எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் சம். இதில் என்ன சொல்கிறாங்க, -5/4x² இருக்கு. ஸோ நெகட்டிவ் போட்டாலும் ப்ளஸ் போட்டாலும் என்ன போட்டாலுமே கீழே வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு x² இருக்கு. நெகட்டிவ் போட்டாலும் அது பாசிட்டிவ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ என்ன நம்பர்ஸ்னாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். இட்ஸ் அ ரியல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இதோட டொமைன் என்னது? எல்லா ரியல் நம்பர்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு R. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன். ரூட் ஆஃப் x - 2ன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? ரூட் ஆஃப்ல நெகட்டிவ் மட்டும் வரக்கூடாது, மற்ற எதுனாலும் வரலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சும்மா 2 எடுத்து பார்க்கலாம். 2 எடுத்திங்கன்னா 2 - 2 0ன்னு வருது. ஸோ நம்மளுக்கு 2 ஓகே. கரெக்டாக? ரூட் 0 இஸ் ஃபைன். ஸோ 2 எடுத்துக்கலாம். 1 எடுத்து பாருங்களேன். 1 - 2 -1ன்னு வந்துடுது. 1 எடுத்தோன்னா அப்போ கிடையாது. ஏன்னா ரூட்டில் வந்து எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து வரவே கூடாது. இந்த இன்டர்வல் எடுத்து பாருங்கள். 0 1 2 -1 -2. ஸோ 2 இஸ் ஃபைன். 0 எடுத்தீங்கன்னா 0 - 2 மைனஸ். ஸோ இந்த சைடு வர்ற எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ் தான். ஆனால் இந்த சைடு நம்மளுக்கு 3 4 அந்த மாதிரி எதுனாலும் வரலாம். 4 - 2 வந்துட்டு 2 வரும். ஓகேவா? ஸோ 2லேருந்து எது போட்டாலும் நம்மளுக்கு ஓகே தான். எல்லாமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஃபார் திஸ் ரியல் ஃபங்க்ஷன். பட் இந்த பக்கம் இருக்கிற எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கு எப்படி டொமைன் எழுதலாம்? டொமைன் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட் போட்டுட்டு 2, ∞. இதை வந்து நம்ம இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் விட்டுடலாம். இது வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா என்னன்னா இன்க்ளூடிங் 2, அதுக்காக தான். ஓகேவா? ஸோ 2வையும் இன்க்ளூட் பண்ணுறோங்கிறதுக்காக தான் நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் போடுறோம். அண்ட் 2, ∞. இன்ஃபினிட்டினா என்னது? நிறைய நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டொமைன் ஃபார் தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். அது ஜஸ்ட் x + 6 தான். ஸோ நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். -1 போட்டாலும் பரவாயில்ல, எப்படி போட்டாலுமே ரியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் த வேல்யூஸ். அப்போ இதோட டொமைன் என்னது? R. ஓகேவா? ரியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். அப்போ இதோட டொமைன் வந்து R. ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.